ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகர் சூர்யாவோட கருப்பு திரைப்படம் வந்து என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபீஷியலான அப்டேட் வந்துருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜோட இயக்கத்தில் நம்ம சூர்யாவோட மிரட்டலான நடிப்பில் உருவாகி இருக்க திரைப்படம் தான் கருப்பு. ஸோ இந்த திரைப்படத்தை வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் சூர்யா கூட இணைந்து த்ரிஷா, ஸ்வஸ்திகா இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ சமீபத்தில் தான் வந்து நம்மளோட கருப்பு திரைப்படத்தோட போஸ்டர்கள் மற்றும் டீசர் வீடியோலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ ரசிகர் மத்தியில் ரொம்ப பெருசாக வந்து பேசப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக வந்து அந்த டீசரில் வர ஒரு 10 செகண்ட் சாங்கே வந்து இன்னுமே இந்த இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. சரி, வந்து இது இப்போ வந்து கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் குறித்து வந்து ஒரு அதிரடியான அப்டேட் வந்திருக்குங்க. அதாவது கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி குறித்து ஒரு அப்டேட் வந்து வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி இல்லைனா வந்து அதற்கு முன்பு வந்து விடலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்களாம். ஸோ அக்டோபர் 1 இல்லைனா அதுக்கு முந்தைய தேதியில் வந்து அந்த என்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு வந்து ஒரு சிறப்பு போஸ்டர் மூலமாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்மளுக்கு கிடைத்திருக்க தகவல் பிரகாரம் வந்து நம்மளோட கருப்பு திரைப்படம் வந்து வருகிற பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீபாவளிக்கு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளோட கார்த்தியோட சர்தார் 2 ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால ஸோ நம்மளோட கருப்பு திரைப்படம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பொங்கலுக்கு போயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜனநாயகன் கூட கிளாஷ் விட போகிறாங்க அப்படின்ட்டு வந்து நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.